மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி பொங்கல், நாளைக்கு மாட்டு பொங்கல். இந்த 2 நாளுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். இயற்கையை வழிபடக்கூடிய நாட்கள் தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் 2 விஷயம் சொல்லுவாங்க. சாஸ்திர ரீதியாக பண்ணுறது ஒன்று, சம்பிரதாய ரீதியாக பண்ணுறது ஒன்று அப்படின்னு சொல்லி. ஸோ சாஸ்திர ரீதியாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் மகர ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறது உத்தராயண புண்ணிய காலம் நமக்கு ஆரம்பிக்குது. ஸோ சூரியனுடைய அந்த பாதை இல்லை சூரியனினுடைய இந்த மாற்றங்கள் தான் நமக்கு இரவு பகல் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியது. இந்த சூரியனினுடைய இந்த பிரவேசம், இந்த மகரத்தில் என்ட்ரு பண்ணக்கூடிய இந்த டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 8:55 சூரியன் பிரவேசம் செய்கிறார் மகர ராசிக்குள்ளே. இன்றைக்கி சந்திரன் கடகராசியில் இருக்கார். சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்த கடகராசியில் இருக்கார். ஸோ இந்த மகர சங்கராந்தி பலன் புலி மேலே இன்றைக்கி இந்த மகர சங்கராந்தி இந்த புருஷன்னு சொல்லுவாங்க. மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னா இவர் யார் மேலே வராரு, எந்த மிருகத்தின் மேல் வரார், எந்தெந்த மிருகத்துக்குன்னு ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒரு பலன் உண்டு. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புலி மேலே இந்த மகர சங்கராந்தி புருஷன்கிறவர் வருகிறார். சரி, இவர் வர்றதுனால என்ன பலன்கள் உண்டு, நன்மைகள் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமும் இருக்குது, நன்மையும் இருக்குது. பயம் அப்படிங்கும் பொழுது ஒரு புலி மேலே வரக்கூடிய இந்த மகர சங்கராந்தி புருஷன் நன்மையை தருவாரா, போர் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உலக அளவில் பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு இந்தியாவில் அந்த சைனா பார்டர் மற்றும் பாகிஸ்தான் இந்த எல்லைகள்லாம் போர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதில் இந்த பங்களாதேஷ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். பங்களாதேஷ், சைனா, அப்புறம் நமக்கு பாகிஸ்தான், இது எல்லாத்துலேயும் எல்லையில் போரினுடைய அந்த அபாயம் உண்டு. இப்போவே நேபாளத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நில அதிர்ச்சி ஒரு மிகப்பெரிய பூகம்பம் இப்போவே வந்திருக்கு. அதுவும் இப்போ வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, இப்போ இருக்கக்கூடிய இந்த மகர சங்கராந்தி புருஷன், இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இயற்கை பேரிடர்கள் நிறைய வரத்தான் செய்யும் இந்த வருடம். இதுக்கு தான் நம்ம எப்பொழுதுமே இயற்கையை பாதுகாக்கணும். இயற்கையை நம்ம அந்த காலத்தில் அந்த இயற்கை பாதுகாப்பை நம்ம அதை தெய்வமாக வணங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் தான் இன்றைக்கி நமக்கு நிறையா போயிடுச்சு, நம்மளுடைய கலாச்சாரத்திலேருந்தே அது போயிடுச்சு. ஸோ சம்பிரதாயப்படி இப்போ சாஸ்திரப்படி பார்த்தோன்னா இந்த சூரியன் மாற்றம், கிரக பலன்களை வைத்து சொல்லி மகர சங்கராந்தி பலன், மகர சங்கராந்தி புருஷன் புலி மேல் வரார். ஸோ இதனால் என்ன இப்போ வியாதிகள் நம்ம குறிப்பாக நம்ம சொல்லணுன்னா நிறைய உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் நிறைய இந்த வருஷத்தில் வரும். புதுவிதமான நோய்கள் எல்லாம் வரும். இதனால் மக்கள் பாதிப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ நாம் நம்மளை பாதுகாத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இதெல்லாம் சாஸ்திரோத்தமாக சொல்கிறது. சம்பிரதாய ரீதியாக எடுத்துக்கிட்டோம்னா தை மாதம் உழவர் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு சோறு போடக்கூடிய இந்த பூமி, சூரியன் சூரியன் இல்லைன்னா உலகமே இல்லை. ஸோ சூரியன் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு மழை வருவதற்கும் அவரே காரணம், இந்த பயிர்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கிறதற்கும் அவரே காரணம். நம்ம உழவு தொழிலுக்கு வந்தனம் செய்து உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த காளை மாடுகளும் பசு மாடுகளும் நமக்கு அந்த பாலை விற்று நம்ம அதை காசு பண்ணுறோம் இல்லையா, அதில் எல்லாமே கொடுக்குது. பாலிலேருந்து தயிர் வருது, வெண்ணெய் வருது, நெய் வருது, பசும் சாணத்தை நம்ம பயன்படுத்துகிறோம், பசுவினுடைய அந்த கோமியத்தை நாம் பயன்படுத்துகிறோம். ஸோ உலகத்திற்கே சாப்பாடு போடக்கூடிய இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் போற்றி வணங்கக்கூடிய ஒரு நாள். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த காளைகளையும் பசுக்களையும் நம்ம தெய்வமாக மதித்து அவங்களுக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடிய நாள் தான் இந்த மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த தை திருநாளான இன்றைக்கி சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் உதிக்கக்கூடிய அந்த 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வீட்டு வாசலில் கோலம் போட்டு மெழுகி சாணம் தெளித்து சூரிய பகவானை வணங்கி சூரிய பொங்கல் வைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வீட்டில் நம்ம அடுப்பில் பொங்கல் வைக்கிறது 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அன்றைக்கி டைம் நல்லா இருக்குது. ஸோ செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் அது யமகண்டம் காத்தால்.
அதனால் ஒன்று நீங்கள் வந்து எங்களால் 11 மணி வரைக்கும் வீட்டில் வெயிட் பண்ண மாட்டாங்கன்னா 8 to 9 7:45 to 8:45 நீங்கள் பொங்கல் பானையை வச்சு பொங்கல் சமைக்கலாம். இல்லைன்னா 11 மணிக்கு மேலே பொங்கல் வைக்கணும். ஸோ 11 to 12 வந்து நல்ல டைம் நீங்கள் பொங்கல் வைக்கிறது. இல்லை 7:45 to 8:45 7:45 to 8:45 கூட எங்கள் வீட்டில் வயசானவங்க பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, சீக்கிரம் நம்ம பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது நல்லதுன்னா நீங்கள் அப்பமும் வைக்கலாம். ஸோ இந்த பொங்கல் பானை அப்படிங்கிறது 2 அடுப்பில் வந்து நம்ம 2 பொங்கல் பானை வைக்கணும். ஒன்றில் வந்து சக்கரை பொங்கல் செய்து ஒன்றில் வந்து வெண்பொங்கல் செய்யணும். 2 பானையும் நம்ம அடுப்பில் வைக்கும் பொழுது கொஞ்சமாவது அதில் பால் ஊற்றி தான் நம்ம வைக்கணும். வெறும் பானையாக நம்ம தூக்கி வைக்கக்கூடாது. நல்ல பசும்பால் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஒரு கரண்டி பாலை ஊற்றி அந்த நம்ம பொங்கல் சமைக்கக்கூடிய பானைக்கு அவசியம் நீங்கள் இப்போ சைவர்களாக இருந்தால் விபூதி பட்டையும் நடுவில் குங்குமமும் வைக்க வேண்டும். வைணவர்களாக இருந்தால் திருமண் காப்பு நிச்சயமாக இட வேண்டும். ஒரு மஞ்சள் கயிறில் நம்ம கரும்பு, மஞ்சக்கொத்து, ஒரே ஒரு பூ, இது எல்லாத்தையும் வைத்து பொங்க பானையில் இன்றைக்கி நமக்கு எப்படி ஒரு சந்தோஷங்கள் எல்லாம் பொங்கணும், மகிழ்ச்சி பொங்கணும் அப்படின்னு சூரிய பகவான் இந்த உலகத்திற்கு வந்து வெளிச்சம் தரக்கூடியவர், உயிர் தரக்கூடியவர் சூரிய பகவான் தான். ஸோ சூரிய பகவான் இன்றைக்கி அவர் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்குது, தேவர்களுக்கு வந்து பகல் பொழுது ஆரம்பிக்கிறது. ஸோ தேவர்கள் எல்லாரும் வந்து பகவானையும் பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு காலம் ஆரம்பிக்குது. அப்படிங்கும் பொழுது நமக்கும் ஒரு நல்ல விடியல் காலம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு விடியல் காலம் வருவது தான் இந்த தை திருநாள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு கோமாதா சிலையோ அல்லது கோமாதா படமோ எது இருக்கோ அந்த கோமாதாவுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் நைவேத்தியம் செய்து ஒரு கற்பூரம் காமிக்கிறது விசேஷம். திருவண்ணாமலையில் இந்த மாட்டுப்பொங்கலுங்கிறது ரொம்ப காய்கறிகள் எல்லாம் அவங்களுக்கு மாலையாக போடுவாங்க. நந்தி தேவருக்கு ரொம்ப பெரிய அபிஷேகம்லாம் நடக்கும். ஸோ முடிஞ்சால் அன்றைக்கி திருவண்ணாமலையில் போயிட்டு மாட்டுப்பொங்கலில் நந்தி தேவரை வந்து சேவிக்கலாம். இல்லை நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சிவபெருமானுக்கு ஒரு மாலையும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை போடுங்க, ரொம்ப விசேஷம். அண்டு இந்த மாட்டுப்பொங்கலில் நம்ம என்ன முக்கியமாக செய்கிறது அப்படின்னா பச்சை பயிறு இருக்குது இல்லைங்களா, பச்சை பயிறு, வெல்லம், கொஞ்சம் அரிசி, இது எல்லாமே காளை மாடுகளுக்கோ இல்லை பசு மாடுகளுக்கோ அது அன்றைக்கி கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஜோடிச்சுட்டு கூப்பிட்டு வருவாங்க இல்லையா, பச்சை பயிறு அவசியம் கொடுங்க. ஸோ பச்சை நிறத்தில் இருக்கிற பயிறு அதை நம்ம உடச்சிட்டோம்னா சிறுபருப்புன்னு சொல்லுவோம். ஸோ சிறுபருப்பு கொடுக்கறதுக்கு பதிலாக பச்சை பயிறு, பச்சை அரிசி, வெல்லம், இது 3 கலந்து பசுமாடுகளுக்கு அன்றைக்கி வந்து அந்த மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பசுமாடுகளுக்கு நம்ம தானமாக கொடுக்கறது நமக்கு ரொம்ப நல்ல புண்ணியம். நம்ம பாவம் தீரும் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் என்றைக்குமே நம்மளுடைய சந்ததிகள் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு குறைவே இருக்காது. நம்ம இறந்த பிறகும் நம்மளுடைய ஆத்மா வந்து தண்ணிக்கோ இல்லை சாப்பாட்டுக்கோ அலையாமல் இருக்கும். அதனால் அந்த 3 வந்து டிஃபால்ட்டாக அன்றைக்கி மாட்டுக்கு வந்து நம்ம செய்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த தை திருநாள் மற்றும் மாட்டு பொங்கலான இந்த 2 நாள்லேயுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தை திருநாள் அப்புறம் நாளைக்கு இருக்கக்கூடிய இந்த மாட்டுப்பொங்கல், இந்த 2 நாள்லேயுமே நம்ம வந்து இயற்கை வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையை தான் நம்ம வழிபாடு செய்கிறோம். சூரியனை வணங்குகிறோம், நமக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய வயல் அந்த பூமியை வந்து வணங்குகிறோம், அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காளை மாடுகளையும் பசுமாடுகளையும் வணங்குகிறோம். நம்ம என்றைக்குமே எது நமக்கு உதவுகிறதோ அதற்கு ஒரு நன்றி கடன் என்பது வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த புது அரிசியை முதல்ல கிராமங்கள்லாம் அவங்க எல்லையில் என்ன தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்திற்கு போயிட்டு அரிசி பருப்பு எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இந்த பொங்கலில் வந்து முக்கியமாக நம்ம செய்கிறது என்னென்னா கூட்டாம் சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி செய்வாங்க. பொங்கல் அன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் பண்ணுறோம், அதுக்கு வந்து எல்லா விதமான காய்கறிகளையும் போட்டு ஒரு கூட்டான் சோறு மாதிரி செய்வாங்க. ஸோ அதாவது செடியில் விளையிற 3, கொடியில் விளையக்கூடிய 3, பூமிக்கு கீழே விளையக்கூடிய 3 அப்படின்னு முக்கியமான காய்கறிகளை சமைப்பாங்க. ஸோ அவரை, துவரை, இந்த மாதிரியான தானியங்கள் நம்ம வந்து வேக வச்சு மொச்சை இதெல்லாம் வேக வைப்போம். சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, அப்புறம் கேரட்டு, இந்த மாதிரி பூமிக்கு கீழே விளையக்கூடிய 3, பரங்கிக்காய், பூசணிக்காய், புடலங்காய்,
இல்லை கொடியில் விளையக்கூடிய அவரைக்காய், கொத்தவரங்காய் இதையெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. அப்புறம் கத்திரிக்காய், வெண்டைக்காய், செடியில் விளையக்கூடிய கறிகாய், இப்படி எல்லா கறிகாய்களையும் சேர்த்து இந்த கூட்டான் சோறு சமைத்து சூரிய பகவானுக்கு படைத்து இது நித்தியம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை செய்து எல்லாத்துக்கும் ஒரு கற்பூரத்தில் ஆரத்தியை காண்பித்து வணங்குவது தான் இந்த தை திருநாள் பண்டிகையின் முக்கியம். ஸோ சக்கரை பொங்கல் ஒரு பக்கம் நம்ம செய்கிறோம், இந்த கூட்டாஞ்சோறு ஒரு பக்கம் செய்கிறோம். இதை இன்றைய நாளில் அதை நைட்டில் வந்து அந்த பாத்திரத்தை கழுவவே கூடாது. இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சு மறுநாள் அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு உயிரினங்கள், அதை பசுமாடுகளுக்கு கொடுக்கறதோ காக்காக்கு வந்து வைக்கிறதோ கொடுக்கும் பொழுது பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும் அப்படிங்கிறதான் ஐதீகம். என்ன நேயர்களே, இன்றைய Pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் நிறைய இந்த பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் விஷயங்களை பற்றி நம்ம பேசினோம். நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சூரியனினுடைய பிரவேசம் அப்படிங்கிறது பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு. ஸோ இந்த நாளில் நம்ம இறந்தவர்களையும் மனதார வணங்கி நமக்கு உணவு தரக்கூடிய இந்த வயல் மற்றும் உழவு தொழில், அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடுகள் இவற்றையும் வணங்கி இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.